Please subscribe Sadhguru Sai Creations. நரம்புகளில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும்பொழுது உடலோட மொத்த இயக்கங்களுமே நமக்கு பாதிக்கப்படுதுன்னு சொல்லலாம். அப்படி நரம்புகள் பாதிப்பினால் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். எதனால் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது? இதுவுமே பார்த்தோம்னா நிறைய வயதானவர்களுக்கு இந்த பிரச்சனை வரும். இந்த மாதிரி நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னா என்ன உணவுகளும் சித்த மருந்துகளும் எடுக்கலாம். இல்லை நமக்கு தலையில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, தலையில் அடிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குது, இதை தொடர்ந்தும் நமக்கு பிரெயினில் இருக்கக்கூடிய பிரெயின் செல்ஸ் பாதிப்பு ஏற்படும் போதோ நியூரான்ஸில் பாதிப்பு ஏற்படும் போதோ நமக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு சொல்லலாம். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம உடலில் நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் நிறையவே இருக்குது. இப்போ இந்த நரம்புகளை வலிமையாக்கணும், என்னென்ன பண்ணலாம், எதனால் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது? இதுவுமே பார்த்தோம்னா நிறைய வயதானவர்களுக்கு இந்த பிரச்சனை வரும். ஏன்னா நம்மக்கிட்ட வரக்கூடியவங்களும் நிறைய பேருக்கு சீனியர்ஸ்க்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏஜ்டு பர்சன்ஸ்க்கு ஒரு 60 வயதை கடந்தாலே என்ன ஆகுதுன்னா நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வருது. இதில் முக்கியமாக நம்ம உடலோட இயக்கத்திற்கு நம்மளுடைய ஒரு ஆக்ஷன் பண்ணுறோம், தண்ணீர் எடுத்து குடிக்கிறோம், இல்லை எழுதுகிறோம், இல்லை ட்ரைவ் பண்ணுறோம், இந்த மாதிரி எல்லா செயல்களுக்குமே நமக்கு நரம்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னா என்ன உணவுகளும் சித்த மருந்துகளும் எடுக்கலாம். இப்போ நரம்புகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பிரெயின்லேருந்து வரக்கூடிய சிக்னல்ஸ் ஆர்டர்ஸை கரெக்டாக ரிசீவ் பண்ணி நம்மளோட ஆக்ஷனுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம். நரம்புகளில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது உடலோட மொத்த இயக்கங்களுமே நமக்கு பாதிக்கப்படுதுன்னு சொல்லலாம். அப்படி நரம்புகள் பாதிப்பினால் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னா இதில் ஹார்மோன் குறைபாட்டினால நரம்புகளில் பாதிப்பு ஏற்படுறது சொல்கிறோம். எப்படின்னா நடக்கும்போது கால்கள் தடுமாற்றம் ஏற்படுறது, கால்களில் ஒரு நடுக்கம், கைகளில் எப்போவுமே ஒரு நடுக்கம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பில்ரோல் மூமெண்ட் அப்படின்றது இருக்கும். கைகளில் எப்போவுமே நடுக்கம், சின்னதாக ஒரு நடுக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த பார்க்கின்சன் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு. அப்போது இந்த நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னா அதற்கு எளிமையான சித்த மருந்துகள், மருத்துவ முறைகளும் இருக்குது. இல்லை நமக்கு தலையில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, தலையில் அடிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குது, இதை தொடர்ந்தும் நமக்கு பிரெயினில் இருக்கக்கூடிய பிரெயின் செல்ஸ் பாதிப்பு ஏற்படும் போதோ நியூரான்ஸில் பாதிப்பு ஏற்படும் போதோ நமக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு சொல்லலாம். அப்போது நரம்பு தொடர்பான பிரச்சனைகளை எப்படி நம்ம சரி செய்யலாம், நரம்பு செல்களை எப்படி நம்ம சரி பண்ணலாம், இல்லை நர்வ் செல்ஸில் இடையில ஏதாவது டேமேஜ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதை தொடர்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளில் ஒன்று தான் மயோஸ்தீனியா கிராவிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மயோஸ்தீனியா கிராவிஸும் நம்ம உடலில் நரம்பு தொடர்பான பிரச்சனைகளில் அதுவும் ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஏஜ் ரிலேட்டடாக வரக்கூடிய பிரச்சனைகளில் ஒன்று பார்த்தோம்னா ட்ரெமர் அப்படின்னு சொல்கிறோம். ட்ரெமர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கைகள்லையும் தலையிலையும் ஒரு மாதிரி நடுக்கம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே நமக்கு நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகளால் வரக்கூடியது தான். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா செர்விக்கல் ஸ்பான்லோசிஸ், லம்பார் ஸ்பான்லோசிஸ் என்ற கண்டிஷன். இது நமக்கு கழுத்து பகுதியில் டிஸ்க் பல்ஜாக இருந்ததுன்னா அங்கே நர்வ் கம்ப்ரெஷன் இருக்கும்போது வரக்கூடிய பிரச்சனை. அப்போது அப்பர் லிம்ஸ்லேயும் சரி லோயர் லிம்ஸ்லேயும் சரி நமக்கு நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த நர்வ் கம்ப்ரெஷன் இருக்கும்பொழுது பார்த்தோம்னா ஒரு மாதிரி நம்னஸ் இருக்கிறது. இப்போது நரம்பு பிரச்சனை இருந்ததுன்னா நடுக்கம் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். சிலருக்கு திடீர்னு உள்ளங்கால் திடீர்னு எரிச்சலாகவே இருக்குங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, கால் பாதங்கள் ஏதோ அனல் அடிக்கிற மாதிரி, நெருப்பு வச்ச மாதிரி திகு திகுன்னு எரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே நரம்புகள் பாதிப்பினால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான். நடக்கிறது ஒரு மாதிரி பாதிப்பு இருந்தாலோ, இதிலே சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் பார்த்தோம்னா நரம்புகள் பாதிப்பு இருக்கிறதுனால கால் பாதம் பஞ்சு மாதிரி ஆயிடுச்சுங்க, ஒரு உணர்வே தெரியல, ரொம்ப நம்னஸ் இருக்குது, உனக்கு எந்த மாதிரியான உணர்வும் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே நம்ம பார்த்தோம்னா கால் பாதங்களில் அதிகமான பாதிப்பு ஏற்படுறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான். இப்போது இந்த நரம்பு தொடர்பான பிரச்சனைகளை நம்ம எப்படி சரி செய்யலாம்,
இதை சரி செய்யறதுக்கான எளிய உணவு முறைகளும் சித்த மருந்துகளும் என்ன? இப்போ ஒவ்வொருத்தருக்குமே எந்த வகையான பாதிப்பு இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரியான உணவுகளை தான் நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ உணவுகளில் விட்டமின் B12 இருக்கக்கூடிய உணவுகள் நிறைய நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அது நரம்புகளை வலிமையாக்கும். இதனோட கால்சியம், மெக்னீசியம், ஜிங்க் இந்த மாதிரியான சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளும் நம்ம சாப்பிடணும். அப்போ விட்டமின் B12 அப்படின்னா ஹோல் கிரெயின்ஸ், முழு தானியங்களில் நிறையவே நிறைஞ்சிருக்கு. முழு தானியங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த அன்பாலிஷ்டு ரைஸாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய தானிய வகைகளாக இருக்கட்டும், தோலோடு இருக்கக்கூடிய வகைகள் சாப்பிடணும். இதில் முக்கியமாக கருப்பு உளுந்து சாப்பிடலாம், கேழ்வரகு, கம்பு, அதுக்கப்புறம் சிறுதானிய வகைகள். இது ஏதாவது ஒன்று டெய்லியுமே நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிடும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் வலிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதில் முக்கியமாக அடிக்கடி நம்ம உணவில் களி வகைகளை செலக்ட் பண்ணி சாப்பிட்டுக்கணும். ஒரு நாளைக்கு உளுந்து களினா ஒரு நாளைக்கு கேழ்வரகு களி சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி களி வகைகளை சாப்பிடும்போது இதில் கொலஸ்ட்ரால் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆயில் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய உணவுகள் இல்லையா? அப்போது எண்ணெய் சத்து இல்லாமல் இந்த உணவுகளை எடுக்க நமக்கு என்ன ஆகும்னா நரம்புகள் எல்லாமே வலிமை அடையிறத நம்ம பார்க்க முடியும். இதில் பேசிக்காக நிறைய பேருக்கு ஆல்கஹால் ஹேபிட் இருக்குது, இல்லை ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்குன்னா அதை டோட்டலாக நம்ம அவாய்ட் பண்ணணும். உணவு முறையில் ரொம்ப புளிப்பாகவோ இல்லை கிழங்கு வகைகள் நிறைய உணவில் சேர்த்து சாப்பிட்றோம், இல்லை அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா அந்த மாதிரியான டயட் ஹேபிட்ஸை டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நம்ம உணவு முறைகளை ஃபாலோ பண்ணிக்கணும். இதற்கு அடுத்து நம்ம என்ன மாதிரியான உணவு முறைகளை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ண வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா காய்கறிகளை நிறைய உணவில் சேர்த்து சாப்பிடணும். காய்கறிகள் எந்த மாதிரியான காய்கறிகளை நம்ம சேர்த்து சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் கொடி வகைகளில் இருக்கக்கூடிய காய்கறிகள், அவரைக்காய் எடுத்துக்கலாம். அவரைக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி புடலங்காய், பீர்க்கங்காய், இந்த மாதிரி பூசணிக்காய், கொடி வகைகளில் இருக்கக்கூடிய காய்கறிகளை நிறைய சாப்பிடும்போது அது நரம்புகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். இதே மாதிரி தான் நரம்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய நிறைய சித்த மருந்துகள், மூலிகைகளும் இருக்குது. அதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா பூனைக்காளி சூர்ணம் நம்ம பயன்படுத்தலாம். பூனைக்காளி சூர்ணம் அப்படின்னு சொல்லும்பொழுது இது எலும்புகளுக்கும் சரி நரம்புகளுக்கும் சரி வலிமையாகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு மூலிகை தான் இந்த பூனைக்காளி அப்படின்னு சொல்கிறோம். பூனைக்காளியில் பொதுவாக பார்த்தோம்னா பார்க்கின்சன் டிசீஸ்க்கோ இல்லை ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகளுக்கோ மயாஸ்தீனியா கிராவிஸ் மாதிரியான பிரச்சனைகளுக்கோ நம்ம பயன்படுத்தலாம். முக்கியமாக இன்றைய காலகட்டத்தில் மயாஸ்தீனியா கிராவிஸ்க்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, பார்க்கின்சன் டிசீஸ்க்கும் ட்ரீட்மெண்ட்டே கிடையாது அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிட்ருக்கோம். சித்த மருத்துவம் எடுக்கும்போது இதற்கு நல்ல ஒரு சிறந்த முன்னேற்றம் நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி மெடிசன்ஸ் எடுக்கும்போது நல்ல ஒரு குணமடைகிறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த மயஸ்தீனியா கிராவிஸ் இந்த நரம்பு தொடர்பான வரக்கூடிய பிரச்சனைகள் தான். இதற்கு நம்ம சொல்கிற மாதிரியான உணவு முறைகளோடு மருந்து முறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நரம்பு சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குணமாகும். இதனோடு சேர்த்து வாரம் 2 முறை எண்ணெய் குளியல், நரம்புகளை வலிமைப்படுத்துவதற்கு எண்ணெய் குளியல் அவசியம். நல்லெண்ணெய் தேய்ச்சோ இல்லை நம்ம கருஞ்சீரக தைலம் பயன்படுத்தி குடிக்கும்போதோ நரம்புகள் அனைத்துமே வலிமை பெறுவதற்கு இந்த கருஞ்சீரக எண்ணெயை நம்ம வாரம் 1 முறையாவது தேய்ச்சி வெந்நீரில் குளிக்கணும். இந்த மாதிரியான உணவு முறைகளும் மருந்துகளும் ஃபாலோ பண்ணால் நரம்பு பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவத்திலிருந்து ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.